ஒரு ஒரு ஹிந்திக்காரன்ட்ட வழி காமிச்சோம், கேட்டோம் ரோட்டில். குட் மார்னிங் ப்ரோ. எஸ் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சூப்பர் 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 சூப்பர். சென்னை டு லடாக். சென்னை டு லடாக் தலை வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காரு. சைக்கிள்லேயே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காரு. எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே இப்படி ஒரு பர்சனை வந்துட்டு மீட் பண்ணுவோன்றது எதிர்பார்க்கவே இல்லை. தேசிய கொடி வச்சுட்டு ஒரு க்ரீன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டோட ஸோ ரொம்ப வந்துட்டு ஸ்டைலாக வந்துட்டு கிளம்பி வந்திருக்காரு. சென்னை டு லே லடாக். எவ்வளோ கிலோமீட்டர்? சென்னை எவ்வளோ? 2717. எப்படி போகிறீங்க? சைக்கிள். பா பாருங்க, 2700 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்துட்டு திரும்ப 2700 கிலோமீட்டர் போகிறாரு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? எல்லாமே சூப்பர். முன்னாடி வந்துடுவீங்க. எல்லாமே சூப்பர். ரோடு, சைக்கிள் எல்லாம் ஆல் சூப்பர். எப்படி ஃபுட் எல்லாம் எப்படி மேனேஜ்? எல்லாம் ஹெல்பிங் எல்லாமே ஹெல்ப். அப்புறம் நான் எல்லாம் நம்ம தேசிய கொடிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்தப்பையும் சரி, ரைடு வந்தப்பையும் சரி, ரொம்ப மரியாதையாக வந்துட்டு டெல்லிக்கு முன்னாடி வரைக்கும் சரி, டெல்லிக்கு அந்த பக்கமும் சரி, அது ஒரு பெரிய ஸ்டோரி சொல்கிறேன் நான். பட் தலை வந்துட்டு தேசிய கொடி வச்சுருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ எப்படி ப்ரோ வந்துட்டு சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம் மேனேஜ் எல்லாமே மேனேஜ். நம்ம பெட்ரோல் பம்ப், ரயில்வே ஸ்டேஷன் பாருங்களேன். அதாவது சொந்த வீடை விட்டுட்டு பெட்ரோல் பம்ப்பு இந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிட்டு தங்கி எழுந்துருச்சு. ஸோ ஒரு கொள்கையோடு வராரு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உள்ளே டென்ட் எல்லாமே அந்த மாதிரி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சாகருக்கு முன்னாடி தான் வந்துட்டு, சாகர் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோம். ஸோ நைட்டு இந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டோம். கண்ணெல்லாம் சுத்தமாக வந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த கடை ஓனர் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு என்ன சொன்னார், ட்ராவல் பண்ணாதீங்க, ஸோ படுத்துக்கோங்க, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, இங்கே உங்கள் கண்ணெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தூங்கி நிம்மதியாக எழுந்திரிச்சாங்க. பாருங்கள், ஒர்க்கார் பார்த்தீங்களா, பனியன் போட்டு, அவர் தான் வெள்ளை கலர் பனியன் போட்டு ஹிந்தியில் ஏதோ சொல்லிட்டு போனார். நல்ல மனுஷன். ஆக்சுவலாக வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க, இப்போ போகாதீங்க, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து அட்வைசபிள் இல்லைன்னாரு. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு சரி படுத்துடலாம், காலையில் அழுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியாச்சு. இப்போ மணி வந்துட்டு ஒரு 7 மணிக்கிட்ட ஆச்சு. ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். இப்போ கிளம்புறோம் இங்கேருந்து. இப்போ என்னென்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு கிளம்பலான்ற மாதிரி இது பண்ணிட்டோம். 2 நாளாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரூம் எதுவும் எடுக்கலை. ஸோ ஆந்தி வேலை ஒரு வழிபோக்கன் மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. ஸோ வந்துட்டு நம்ம போயிட்டு ரூம் எடுத்து தங்கிறதுக்கும் தனியாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில், டீ கடையில் அந்த மாதிரி கேட்டு தங்கிறதுக்கும். பெட்ரோல் பங்க்கில் இன்னும் தங்கலை, பாத்ரூம் தான் இன்றைக்கி போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஸோ கண்ணெல்லாம் பாருங்கள், இன்னும் வீங்கி தான் இருக்குது, இன்னும் இதாகலை. மாறி ஒரு டீயை போட்டால் இன்னும் டீ சாப்பிடலை. ஸோ இனிமேல் தான் வந்துட்டு கிளம்பணும். ஸோ ஹைதராபாத் போகணும். அரௌண்ட் ஒரு 900 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி அழுத்தியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நோ ரெஸ்ட், ஒன்லி வந்துட்டு ஃபுல் ரெஸ்ட்டு தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ நம்ம இங்கே சாகருக்கு முன்னாடி இருந்து இப்போ நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு ஹைதராபாத் போயிட்டு நம்ம வண்டியை வச்சு விட்டுட்டு ஸோ நம்மளோட ட்ராவலை பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆல் இண்டியா சைக்கிள் டூரிஸ்ட்டை பார்த்தோம். காலையிலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. மனுஷன் வேறு லெவலு. 3 மாதம் ரைட் பண்ணியிருக்காரு பாரு. 3 மாதம் ரைட் பண்ணுறாரு. வேறு லெவலுங்க. அவரெல்லாம் நம்மளை அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஆக்சுவலாக வந்துட்டு சைக்கிள்லேயே வந்துட்டு ஓட்டிட்டப்பா, அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். நம்மளுக்கு எதுவும் கமிட்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா வரலாம், ஃப்யூச்சரில் வரலாம். இப்போ முடியாது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ரைட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு. ஸோ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். வெயில் தாங்க முடியலைங்க, அப்படியே கொடூரமாக இருக்குது வெயில். ஸோ அவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த அனல் காற்று வந்து ஹெல்மெட்டில் உள்ளே பூந்து நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுது. ஸோ ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. தாங்க முடியல வெயில். இன்னொரு கொடுமை என்னென்னா இங்கே தண்ணி வேறு இல்லைன்ட்டாங்க.
அப்படியே இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேர் குடிச்சிட்டோம். வண்டி வேறு நிற்கிது. வண்டி என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரில. 2 வண்டியும் போட்டு உருட்டி தள்ளிகிட்டு இருக்கிறோம். எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்துட்டு எல்லாமே செஞ்சுட்டாங்க. நம்ம போய் ஏதாவது செய்யணும், இல்லைன்னா நம்மளை செஞ்சுருவாங்க. ஒழுக்கமாக டெல்லியில் நாய்ங்க வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா நேரம் அப்படி சுற்றிட்டு இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. எல்லாமே சொதப்பலில் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்காது. ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டபுள் இல்லை, 3, 4 அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது பார்த்திங்கன்னா அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ ட்ரிப்பு ஆரம்பித்ததுலேருந்து சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க, அது நம்மளுக்குன்னே வந்துட்டு செய்வனை வச்சு செய்கிற மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. மற்றவங்களுக்குலாம் லடாக் ட்ரிப் போயிட்டு வந்தால் வந்துட்டு ஒரு மெமரியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொடர்கதையாக இருக்கும் நம்மளோடது. நம்ம அதாவது லடாக் நாங்கள் பைக்கில் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறத காட்டிலும் நான் லடாக் போனேன்டா இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை ஆணுச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சே வந்துட்டு ஒரு 1000 எபிசோடு போடலாம். அந்தளவுக்கு ப்ராப்ளம். ஸோ அந்தளவுக்கு எல்லா விஷயங்களும் வந்துட்டு மேனேஜ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கட்டுப்படுத்திட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்துட்டு எடுத்து வைக்கிற ஒரு ஐடியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக முடிஞ்சது. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு இந்திக்காரன்ட்ட வழி காமிச்சோம், கேட்டோம் ரோட்டில். ஸோ கூகுள் மேப் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு மாறி கரெக்டாக தான் போயிட்டுருந்தேன். நான் அவர்கிட்ட வழி கேட்டேன். மாறி வந்துட்டு மேப் அங்கே காட்டுது இங்கே காட்டுதுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு வழி காமிச்சேன். அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் எங்களை சுற்ற விட்டாப்புல. ஸோ அங்கே போய் ஊருக்குள்ளேயெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பைபாஸ்லேயே போயிட்டு இருந்ததுக்கு ஊருக்குள்ளே எந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வீடியோ வந்துட்டு நாங்கள் எடுக்கலை, ஏன்னா ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அது ஒரு தனி அனுபவம். நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு நம்ம மக்கள் நம்ம வீடு எப்படி இருக்கோ, ஸோ அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு அந்த மக்களோட வீடு எல்லாமே பார்த்தோம். அந்த ஒரு ஆத்ம திருப்தியோடு உள்ளே சுற்றிட்டு வந்தோம். அது இல்லாமல் நம்ம போகும்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் எவ்வளோ இதாக தங்கிட்டு போனோம். ஆனால் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஹோட்டல்ஸை எடுக்கலை. அங்கங்கே டீ கடை, பஞ்சாபி இந்த மாதிரி கேட்டு கட்டிலில் படுத்துட்டு அப்படியே உருட்டிகிட்டு இருக்கோம். 2 நாளாக அப்படி தான் பண்ணோம். மொதல் நாள் 3 மணி நேரம் தான் தூங்கணும். நேற்று வந்துட்டு ஓரளவுக்கு தூங்கிட்டோம். ஒரு 11 மணிக்காட்ட படுத்தேன், ஏன்னா கண் ஃபுல்லாகவே செவந்துருச்சு. ஸோ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். ஸோ அதுவுமே வந்துட்டு பத்தாது. பார்ப்போம் கைஸ். ஃபார்ம் எல்லாமே ஒன்றா ரூல்ஸ் மட்டும் வேறு, அங்கே வேறு இங்கே வேறு. காசு கேட்டிருந்தா கொடுக்க வேண்டியதான்டா, கேட்கவே இல்லை. 200 ரூபாய்க்கு எத்தனை வேலை பண்ண வச்சுட்டாங்க. உங்களுக்கு பெட்ரோலில் ஓடுதா தண்ணியில் ஓடுதா? ஒன்றுது அப்படியே இருக்க மாட்டேங்குது பெட்ரோலு. இதே ஃபுல்லாகிட மாட்டேங்குது பாரு. பார்த்து அடிக்க மாட்டியா மாதிரி. 400 ரூபா 500 ரூபா வேஸ்ட். பெட்ரோலு மாரியோடது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் கிட்ட இருக்கும் போல இருக்கு. அப்பா பிடிச்சா 7 லிட்டரு 8 லிட்டரு கிட்ட வர மாட்டேங்குது. பாக்ஸை வந்துட்டு ஒரு 200 ரூபா வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் சூப்பர்வைசர் பேக்கிங் மேனேஜரை கீழே அதை கீழேன்னு சொல்லி எங்களை போல்டு நட்டு போட்டு 1/2 மணி நேரம் கழட்ட வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜர் வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வச்சு பேக் பண்ணுங்கன்னதுக்கப்புறம் இல்லை எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஆகும் எங்களால் பேக் பண்ண முடியாதுன்னு. உனக்கு என்ன தான்டா பிரச்சனைன்னு கேட்டால் பணம் வேணும். எவ்வளோடா வேணும்? 200 ரூபா வேணும்னா. அப்படியே கடுப்பாயிடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. அப்புறம் 200 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். 12 மணிக்கு ட்ரெயின். ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறிடலாமா? பார்ப்போம், கூட்டமாக இல்லைன்னா ஏறிடுவோம். இங்கிருந்து தான் ட்ரெயின் போகுது. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறிடுவோம். இல்லைடா கூட்டம் இருக்காதுன்னு சொல்கிறேன் நான். இருக்காது, இங்கிருந்து தான் நான் ஏறுவேன். ஆமாம், பார்த்துட்டு வேணால் வந்துடுவோம் உள்ளே போய். இப்படி ஹியூமானிட்டி பண்ணலாம் அவனுக்கு ஒருத்தனுக்கு. நான் அந்த பெட்ரோலை கொடுக்குறேன், அப்படியே வீடியோ கவர் பண்ணி. அந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்து வச்சுருக்கோம். ஒருத்தர் கொடுத்துருவோம், இல்லை பேக்குள்ளேயே போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. வேணான்றியா?
ஆனால் இப்படிலாம் போனதே இல்லை லைஃப்பில். இதெல்லாம் ஒரு புதுமையான அனுபவம். நான் மட்டும் இது ரெகுலராக சொல்கிறேன். சரி இது ஏதோ சொன்னால் பார்த்துக்கலாம். ஸ்லீப்பர் புக் பண்ணுவீங்க. நான் ஏசி புக் பண்ணிட்டுமா, இதில் இருக்குது டிக்கெட்டு காட்டுது, வெயிட்டிங் லிஸ்ட்டு 12 காட்டுது. ஆனால் ஏசி கோச்சுக்கு போங்கன்னு சொல்லுவான். புக் பண்ணி பார்த்துருவோம்மா. அமௌண்ட்டு 1000 ரூபா வருது. ஆனால் புக் பண்ணாலும் ஸ்லீப்பருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. யார்கிட்ட ஒருத்திட்ட கேட்க வேண்டியதுதான். அப்புறம் ஏசி ஓப்பன் அப்புறம் ஏசி போட போயிடலாம்ல. 12 டிக்கெட்டு காட்டுது வெயிட்டிங் லிஸ்ட்டு. வெயிட்டிங்கே 12 இருக்குது. அப்புறம் இதாகாதா? வெயிட்டிங்கே 12 இருக்குது. இங்கேருந்து இல்லை, நெல்லூரில் இருந்தேன். எங்கே? நெல்லூரில் இருந்தேன். இப்போ நெல்லூர்லேருந்து புக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது? வேணா அவர் கூட உட்காந்துக்கு பேசிட்டு வா. நீ தான் யார் கூட வேணாலும் பேசுவே இல்லை. ஏன் மாதிரி கம்பெனிக்கு உனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. என்ன நீ இப்போ ஆனால் அந்த விஷயம்லாம் அச்சீவ் ஆகிடுச்சு இல்லை? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேர்ந்துட்டோம்ல. ஜெயிச்சிட்டோமாரா? எனக்கு என்னமோ இப்போதான் நம்ம வந்து நல்லபடியாக ட்ரிப்புக்கு வந்து சேர்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. புரியல இல்லையா? இதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டே முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. லடாக் போனோம், இதோட இங்கே வந்து இறங்குனது தான் பெரிய சேலஞ்சிங். சரி போவோம், பார்சல் ஆஃபீஸ்க்கு போவோம். வண்டி வேறு அங்கே இருக்குது, எடுக்கணும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோட்டில் இருக்கோம். ஈரோடு பார்சல் சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு நிறுத்தியாச்சு ஒரு வழியாக. இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கையே வந்திருக்கு. பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன் மாதிரி என்ன கேட்டா? கத்தி என்கிட்டே இருக்கு. ஆல் வெப்பன்ஸ் ஐயா. சரி ஓகே, நாங்கள் வண்டி எடுக்கணும். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும். ரயிலில் வந்தது ஒரு பெரிய ஸ்டோரி, லைஃப்லேயே மறக்க முடியாது. ஏன் மாதிரி பா எவ்வளோ பிரச்சனை அந்த வண்டி அனுப்புறதுக்குள்ள, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஃபிட் பண்ணணும். ஸ்பேனர் வச்சுருக்கீங்களாண்ணா? ஸ்பேனர் இல்லை, இருக்காது. எப்படி கட்டி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிற மாதிரி.